பார்க்க போற சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிபிகேட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். பாருங்க, இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிபிகேட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் போர்டு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. இது வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ் சொல்லுவாங்க. குளோபலி ரெகக்னைஸ்ட் கரிக்குலம் ஐடியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எய்மிங் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நீங்க யூகேல போய் படிக்க போறீங்க, அமெரிக்கால போய் படிக்க போறீங்க, ஸோ வேற ஜெர்மன்ல போய் படிக்க போறீங்கன்னா இந்த குளோபல் சிலபஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இங்க என்னன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து நம்ம கிலோகிராம் சொல்லும் போது அவங்க பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எல்லாமே வெஸ்டர்ன் டேர்ம் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்தியா சிலபஸோட நேரா வந்து இது ஒத்து போகாது. இங்க 9th வருது, அங்க 11th வரும், அங்க 11th வருது, இங்க 9th வரும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தனியா பிரிப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா பிரிச்சுப்பாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி சூசிங் தம், நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தனியா எடுத்துக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தனியா எடுத்துக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் வந்து நிறைய கேட்டகரியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்னா வந்து ரிசர்ச் ஓரியன்டட், அனலிட்டிக்கல் திங்கிங், பிராக்டிக்கலா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லி கொடுக்கறது ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அங்க கொஸ்டின் கேட்கறது இன்னொரு பேட்டர்ன்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லா ஆன்சர் பண்ணலாம். சிபிஎஸ்இ அளவுக்கு டஃபா இருக்காது, பட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு கான்செப்ட்லாம் இதுல அதிகமா இருக்கும். அதே மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நிறைய ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். பிராக்டிகலா இருக்கும், எல்லாமே ஆல்மோஸ்ட் பிராக்டிகல் பேட்டர்ன்ல இருக்கும். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் போர்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி போர்டு, ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த சிபிஎஸ்இ ஐஜிசிஎஸ்இ வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ அதனால வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் ஆர் தேர். அது ரெண்டாவது டிராபேக். அது மாதிரி சிலபஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் அலைன் வித் இந்தியன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இந்தியாவில் இருக்கிற நீட், ஐஐடி, ஐஏஎஸ் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சிலபஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது. ஏன்னா அங்க 9th இருக்கிறது இங்க 11th இருக்கும், அங்க 11th இருக்கிறது இங்க வந்து 12th இருக்கும். அதே மாதிரி மாறி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் சேலஞ்சிங்கா இருக்கும். நம்மளுடைய பசங்களுக்கும் அங்கேயும் உள்ள டிஃபரன்சஸ் என்னன்னா வந்து அங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே இந்தியன் பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் ஹிஸ்டரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி அந்த மாதிரி தான் இதுல இருக்கும். ஸோ அதனால நீங்க வெளிநாட்டிலேயே போய் படிக்க போறீங்க யூஜி பிஜி அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.